கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கும் உங்கள் யாவரையும் சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 34வது வசனம். மார்க் chapter 7 verse 37. யாராவது வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 34வது வசனம். மார்க் 7:34. வானத்து அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு செவிடான மனுஷன், காதுகள் கேட்காத மனுஷன், நாவுகள் திக்குவாய், அதாவது பேச முடியாத கொன்னை வாய் உடைய மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இயேசுவிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை தனியே அழைத்து கொண்டு போய் அவனுடைய காதுகளில் விரல்களை வைத்து அவனுடைய நாவை, அதாவது உமிழ்நீரிலே இயேசு தன்னுடைய கையை தொட்டு அவனுடைய நாவலை வைத்து அவர் சொன்னதான வார்த்தை எப்பத்தா என்று சொன்னார். எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் திறக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு முன்பதே அடைக்கப்பட்டிருக்கிற சிலுவைகள் திறக்கப்படாத வரைக்கும் நம்மால் முன்னேறி போகவே முடியாது. சில அடைக்கப்பட்ட அநேக காரியங்கள் நமக்காக திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினார், நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் தேவ தரிசனங்களை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் நாம் நிற்கும் இடத்தை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? முதல் படியில் நின்று கொண்டிருக்கிறோமா? 2வது படியில் நின்று கொண்டிருக்கிறோமா? அல்லது உயரங்களில், ஆவிக்குரிய உன்னதங்களில் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாவத்தில் இருக்கிறோமா, பரிசுத்தத்தில் இருக்கிறோமா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். 3வதாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் தேவனை காண முடியும். 4வதாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு திறக்கப்பட வேண்டிய 2வது ஒரு காரியம் இருக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய உதடுகளை நீர் திறந்தருளும். ஆண்டவரே என்னுடைய உதடுகளை நீர் திறந்தருளுவீரானால் என்னுடைய வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாய்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய உதடுகள் திறக்கப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக நம்முடைய உதடுகள் திறக்கப்பட வேண்டும்? எதற்காக நம்முடைய வாய் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதற்காக, ஆண்டவரை துதிப்பதற்காக நம்முடைய வாய்கள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய உதடுகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டாம். நம்முடைய வாய்கள் இருந்து எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களும் துதியும் தேவனை புகழக்கூடிய அந்த புகழ்ச்சியின் அனுபவமும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலி என்னவென்று சொன்னால் ஸ்தோத்திர பலி. நம்முடைய வாய்களை திறந்து இயேசுவுக்கு நாம் ஸ்தோத்திர பலி இடும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதித்து பழக வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சிலரால வாய் திறந்து ஆண்டவரை துதிக்க முடியாது. அதற்கான 2 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனுஷன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனால் தேவனை துதிக்க முடியாது. இவன் காரணம் என்னவென்று சொன்னால், இவனுடைய மனசாட்சி தேவனை துதிக்க முடியாதபடி வாதித்துக் கொண்டே இருக்கும். தான் செய்த பாவத்து நிமித்தம் அவனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும். தேவ சமூகத்தில் துதிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு கடந்து வருவான். ஆனால்
ஏனென்றால் அவனுடைய மனசாட்சி அவனை வாதிக்கிறபடியினால், குத்துக்கிறபடியினாலே, அவன் செய்த பாவம் அவனுடைய கண்களுக்கு முன்பதாய் இருக்கிறபடியினாலே இவன் தேவனை துதிக்க முடியாதபடி அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போய்விடார். ஆகவே தான் சிலர் ஆலயத்துக்கு வந்தாலும் தேவனை துதிக்க முடியாமல் மௌனமாகவே நின்று கொண்டிருப்பார்கள். இவன் பாவம் ஒரு மனிதனுக்குள் இல்லாமல் இருக்குமானால் தேவ சமூகத்தில் அவன் திறந்த மனதோடு, உற்சாக மனதோடு தேவனை துதிக்க முடியும். இரண்டாவதாக, எந்த மனிதனால் தேவனை துதிக்க முடியாது என்று சொன்னால், யாருக்குள் சாத்தான் இருக்கிறானோ, யாருக்குள் பிசாசின் ஆவிகள் இருக்கிறதோ அவர்களாலே தேவனை துதிக்க முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தேவனை துதிப்பது சாத்தானுக்கு விருப்பமே கிடையாது. இவன் அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினால் சாத்தான் அவர்கள் சரீரங்களில் வாசம் பண்ண முடியாது, அவர்கள் குடும்பங்களிலே வாசம் பண்ண முடியாது. ஆகவே சாத்தான் அவர்கள் துதிப்பதை தடை செய்வார், துதிப்பதை தடை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்க வேண்டும் என்று மனம் இருந்தாலும் தேவன் சாத்தானுடைய ஆவிகளினால் கட்டப்பட்ட ஒரு மனிதனால், பிசாசானவனால் கட்டப்பட்ட ஒரு மனிதனால் தேவனை துதிக்க முடியாதபடி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நாம் தேவனை விடுதலையோடு துதிக்க வேண்டும், தேவனை வாயை திறந்து மகிமைப்படுத்த வேண்டும். சிலர் இப்படியாக சொல்லுவார்கள், துதிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, எனக்கு துதிக்க தெரியாது என்று சொல்லுவார்கள். அதற்கு வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சங்கீதத்தின் புத்தகம் 81ஆம் சங்கீதம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. சிலர் என்ன சொல்லுகிறார்கள், எனக்கு துதிக்கவே தெரியாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உன் வாயை நல்ல திறந்த போதும் நான் அதை துதியினால் நிரப்புவேன். ஆமென். துதிப்பதற்கு எந்த ஸ்கூல்ல போயும் படிச்சிட வேண்டிய அவசியம் இல்லை, துதிப்பதற்கு எந்த காலேஜ்ல போயும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. துதிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீ உன் வாயை விரிவா திற, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. ஆமென். அல்லேலூயா. சிலர் நான் பார்த்திருக்கிறேன், படிப்பறிவே இருக்காது, கொஞ்சம் கூட ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க. அவங்க துதிக்க ஆரம்பிச்சா எவ்வளவு அருமையா இருக்குது, எவ்வளவு அழகா நேர்த்தியா துதிக்கிறாங்க. எப்படி அவர்களால் கை கூடி வந்தது என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், துதி என்று சொல்லக்கூடியது, துதிப்பது என்று சொல்லக்கூடியது படித்து பெற்றுக் கொள்வது அல்ல. ஆமென். ஒரு புத்தகத்தை படிக்கிறதுனால உன்னால வாய் திறந்து துதிக்க முடியாது, யூடியூப் சேனல்ல பார்க்கறதுனால உன்னை துதிக்க முடியாது, கற்றுக்கொண்டு தேவனை துதிக்க முடியாது. ஸ்தோத்திரம். துதி என்று சொல்லக்கூடிய நீ தேவனுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது, உன் வாயை விரிவா திறந்து தேவன் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கும் போது, உன்னுடைய நாவுகளுக்குள், உன்னுடைய வாய்களுக்குள் துதியின் வார்த்தைகளை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருப்பார், போட்டுக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயை விரிவா திறப்பா, விரிவா திற. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலரை பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு மட்டும் வாய் பட்டு 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தரை துதிக்கிறதுக்குன்னு சொன்னா இந்த இது மாதிரி இருப்பாங்க. இந்த சிவாஜி செல்லப்பத்திரிக்கையில, சிவாஜி செல்லப்பத்திரிக்கையில இல்லையா? ஆமா. எப்படி இருக்கும் அப்படி இருந்தது தான். இந்த காந்தி சிலைகள், நம்ம தமிழ்நாட்டில் போனால் அண்ணா சிலைகள், பெரியார் சிலைகள் பார்த்துருப்போம்ல. கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், பிள்ளையார் மாதிரி இல்லாமல் அப்படின்னு, அவ்வளோதான். பிரைஸ்லாம் சிலரை பார்த்துக்க அப்படி கொஞ்சம் அதிக வச்சு அப்படியே வந்து நின்றுக்கிட்டு அப்படியே போயிடுறது. அப்படி இருக்கக்கூடாது. வாயை விரிவாத்திர கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு, அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தரை புகழ்ந்து பாடுவதற்கு. நம்ம பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு நீங்க சத்தமா பாட ஆரம்பிச்சிடணும். சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு படிக்க தெரியாது, எங்களுக்கு தமிழ் தெரியாது, அல்லது சொல்லுவாங்க, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இந்த பாட்டு தெரியாது. போன வாரம் ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 2 வாரத்துக்கு, போன வாரம் இந்த வாரம் இல்லை, போன வாரம் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்கள்ட்ட அந்த வீட்டில் பேசிட்டு சில காரியங்களை சொல்லிட்டு, ஏன்னா அந்த வீட்டில் உள்ள அந்த சகோதரி சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ரோமன் கேத்தலிக். ஸோ அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, நல்ல வாய் திறந்து துதிக்கணும்,
பாட்டு பாடும்போது உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் நீங்க என் பின்னால பாடிட்டு வந்திருக்க அப்படின்னு. இது அங்க இருந்து அம்மா அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க கிடையாது. அவங்க நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. இந்த வாரம் போயிருந்தேன், முந்தா நாள் போயிருந்தேன். அவங்க வீட்டுல போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நான் பாட்டு பாடுறேன். அந்த அம்மா நான் பாடுறதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருது. சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? நம்ம பாடும்போது அது பாட்டுக்கு பின்னால பாட பாருங்க. பிரைஸ் எல்லாம் நம்ம வளர்ந்ததுனால அப்படி பாட மாட்டேங்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பாட்டு தெரியுதோ தெரியலையோ நாங்க பாடுறோம்ல, இங்க பின்னால பாடிட்டு வந்துட்டே இருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடு பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்ப்பன் போனதுக்கு பின்னால் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நாங்க பாடுற மாதிரி நீங்க பின்னால பாடிட்டே வந்தா போதும் இல்லையா? ஒரு தடவை பாடி முடிச்சோம்ல, அடுத்த தடவை பாடும்போது பாடணும் இல்ல. படிச்சவங்க தானே நம்ம என்ன ஆண்டவர் நல்ல புத்தியை தந்திருக்காரு, நல்ல அறிவை தந்திருக்காருல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு தடவை பாடியாச்சு ஒரு ஸ்டான்ஸ், அடுத்த தடவை பாடும்போது பாடணும் இல்ல. அப்பவும் பாட மாட்டாங்க. கேட்ட பாட்டு தெரியாதா? என்ன தெரியாது? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தரை பாடுறதுக்கு தெரியாது. தமிழ் தெரியுது இல்ல, கேட்க புரியுது, நல்லா பேசுறீங்க. தமிழ் பாட்டு பாடினா அடுத்த ஸ்டான்ஸை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை பாடி ஆண்டவரை துதிக்கணும். நம்முடைய வாயை மூடிக்கிட்டே இருக்கக்கூடாது. வாயை மூடிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, நீ வாயை திற, கர்த்தரை நிரப்புவார். சோம்பேறிகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். சிலர் சொல்லுவாங்க எனக்கு துதிக்க தெரியாது, எனக்கு துதிக்க தெரியாது. நீ வாயை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உதவி செய்யவே முடியாது. கர்த்தர் எப்போ பார்த்தீங்கன்னா நீ வாயை திற, ஆண்டவர் தான் சொல்ற, நீ வாயை திறப்பா, நான் உன்னை நிரப்புறேன், உன்னை நிரப்புறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பாருங்க, சீஷர்களை தெரிந்தெடுக்கும் போது எப்படி தெரிந்தெடுக்கிறார்னா, ஒரு சோம்பேறிகளையும் தெரிந்தெடுக்கவே இல்லை. ஒரு சோம்பேறிகளையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கவே இல்லை. எல்லாரும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ரொம்ப பிஸியா இருந்தான். அவனைத்தான் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாயை திறந்தாக்கா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நான் மௌனமா இருப்பேன், கர்த்தரே என்ன நினைக்கட்டும்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. உன் காலை முழுசும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே உட்கார்ந்து ஸ்டாச்சு மாதிரியே போயிடுவேன். அதனால தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாய்களை விரிவாய் திறக்க ஆரம்பிக்கணும். எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 16 ஏமன் ஸ்தோத்திரம் 25 16வது அதிகாரம் 25வது வசனத்துல ஏமன் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். பவுலும் சீலாவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரை குறித்து அறிவித்தபடினாலே அவர்களை நல்லா அடிச்சு அவங்களை 2 பேரையும் சிறைச்சாலையிலே போட்டுட்டாங்க. தொழு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கு. நடுராத்திரியில இவங்க 2 பேர் என்ன செய்தாங்கன்னா தேவனை பாடி துதித்தார்கள். பைபிள் சொல்லக்கூடிய ஒரு வசனம், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இவர்கள் பாடினத பக்கத்து காவல் அறையில் இருந்தவர்கள் கேட்டார்கள். ஜெயில் ஒரு குடோன் மாதிரி இருக்காது, அது பாட்டுக்கு ஒரு ரூம், ஒவ்வொரு ரூமா இருக்கும். இப்ப இங்க இருந்து பாடுறத அந்த பக்கத்துல அடைக்கப்பட்டிருந்த ஜெயில அடைக்கப்பட்டிருந்தவன் அந்த ரூம்ல இருந்தவனுக்கெல்லாம் இவர்கள் பாடின சத்தம் அவர்கள் காதுகளில் கேட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம பாடுற சத்தம், நம்ம துதிக்கிற சத்தம் பக்கத்து வீட்டுல கேட்கணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? நம்ம என்ன சொல்றோம்னா, நான் நல்ல சத்தமா பாடினா அவன் எதையும் நினைச்சிருவானோ, அவன் எதையும் சொல்லிடுவானோ, என்ன நினைப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க சத்தமா பாடி துதி செய்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க கிறிஸ்தவங்க போல இருக்கு, இவங்க கிறிஸ்தவங்க போல இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல கிறிஸ்தவன் அடையாளமே இல்லாம போச்சு. என்ன பொட்டுக்கிட்டு வைக்காதனால ஒருவேளை கிறிஸ்தவங்களா முஸ்லிமான அடையாளம் தெரியல இப்ப. ஆனா நீ பாடி துதி செய்ய ஆரம்பிச்சு பாரு, என்ன சொல்லுவாங்க? இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க பாடத்தான் செய்வாங்க, இவங்க துதிக்கத்தான் செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பாடுற சத்தம் பக்கத்து வீட்டுக்கு போட்டோம், நீ பாடுற சத்தம் பக்கத்து வீட்டுக்கு போனா தான் அங்க இருக்கிற பிசாசு ஓடுவான். நீ பாடும்போது தேவ வல்லமை உனக்குள்ளார இறங்கி வரும். நீ துதிக்கும் போது தேவ அபிஷேகம் உனக்குள்ளார இறங்கி வரும். தேவனுடைய மகிமை உனக்குள்ளார இறங்கி வரும். உன் வீட்டுக்குள்ளார இறங்கி வரும். இங்க இறங்குறது உன் வீட்டுல மட்டும் தங்காது, பக்கத்து வீட்டுக்கு போகும், பக்கத்து வீட்டுக்கு போகும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படவே மாட்டான், மனம் திரும்பவே மாட்டான். யார் சொன்னா? நீ பாடாத வரைக்கும் மனம் திரும்பவே மாட்டான். நீ துதிக்காத வரைக்கும் அவன் ரட்சிக்கப்படவே மாட்டான். நீ துதிக்காத வரைக்கும் அவன் விக்கிரக ஆராதனையை விடவே மாட்டான். நீ துதிக்காத வரைக்கும் கொடைக்கு போயிட்டே தான் இருப்பான்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீ ஆண்டவரை துதிச்சு பாரு, அவனுக்குள் ஒரு மாற்றம் உண்டாகும். நீ பாடும் சத்தம் அவர்களுக்கு கேட்கட்டும். நீ பாடும் சத்தத்தில், நீ துதிக்கும் துதியில் அவர்கள் சத்தம், இந்த சத்தம் அவருடைய காதுகளில் கேட்கட்டும். அவர்கள் காதுகளில் கேட்கும் போது பாட்டை இனிமையா அவன் ரசிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு முறை நான் ஊருக்கு போயிருந்தேன். எங்க அம்மா அப்பா மட்டும்தான் ஊர்ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி காலையில் அதிகாலையில் எழுப்பி பாடக்கூடியவங்க, பாடி ஜெபம் பண்ணக்கூடியவங்க. ஒரு நாள் போயிருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு சித்தி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு உங்க பாட்டு சத்தம் கேட்கவே இல்லை, எங்களுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னாங்க. முதல்ல சொன்னாங்க, உங்க பாட்டு சத்தம் இன்னைக்கு கேட்கவே இல்லை, அதனால எங்களுக்கு நல்லாவே இல்லை. பார்த்துடுங்க, நம்ம பாடும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கு. யாருக்கு? தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு. இல்லைன்னா நமக்கு இங்க தூரம் எல்லாம் இல்லை, பக்கத்து வீடு தான் எல்லாம். ஊர்ல தான் தூரமா இருக்கும், நீங்க எல்லாம் பக்கத்து வீடு தான். அப்ப நம்ம பாடும்போது பக்கத்து வீட்டுக்காரருக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? பிரைஸ் தி லார்ட். காவலில் வைக்கப்பட்டவர்கள் பாடி துதி செய்ததை மற்ற காவல் அறையில் இருந்தவர்கள் கேட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வீட்டுல பாடி துதி செய்ய ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு டீக்கனார் உண்டு, சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போற ஒரு டீக்கனார் உண்டு. அவர் சொல்லுவாரு, நீங்க பாடி துதி செய்ய ஆரம்பிச்சா தான் எங்களுக்கு முழிப்பே தட்டுது. அதுக்கு பிறகுதான் அவர் பாட்டு பாட ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வீடுகளில் பாடலின் சத்தம், துதியின் சத்தம் பெருகணும். அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு கூடாது. மௌனமா துதின்னு பைபிள் சொல்லல, நல்ல ஆர்ப்பரித்து துதி, வாய் திறக்கப்படட்டும். சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்ற பாருங்க, என்னுடைய வாய் திறக்கப்படணும். எதுக்காகனா உம்முடைய புகழை சொல்லுவதற்கு, உம்மை துதித்து பாடுவதற்கு, உம்முடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவதற்கு என் வாய் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பவுலும் சீலாவும் பாடி துதி செய்ததை பக்கத்து காவல் அறையில் இருந்தவர்கள் கேட்டார்கள். இவங்களுக்கு விடுதலை, அவங்களுக்கு விடுதலை உண்டானதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை கவனித்து பாருங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரை, மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டும் விழுந்தார்கள். நல்ல கவனிச்சுக்கங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. யோசபாத் ராஜா, யூதாவின் ராஜா, தேவனுக்கு பயப்படக்கூடியவன். இவனுக்கு விரோதமாக, இந்த யூதா தேசத்துக்கு விரோதமாய் சேயீர் மலை தேசத்தார், அம்மோன் புத்திரர்கள், மோவாபியர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து யுத்தத்துக்கு கடந்து வந்தாங்க. இந்த யோசபாத் ராஜா செய்த ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, நம்முடைய பார்வைக்கு அது முட்டாள்தனம் போல இருக்கும். என்ன செய்தார்னா, யுத்தத்துக்கு ஆயுதம் அணிந்தவர்களை ஆயத்தம் பண்ணினாரு. அவங்களை பார்த்து சொன்னார், நீங்க பின்னால நில்லுங்க, நீங்க பின்னால நில்லுங்க. இவர்களுக்கு முன்னால பாடல் பாடி தேவனை துதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். ஆமென். யுத்த வீரர்கள் பின்னால, பாடுறவங்க முன்னால. நமக்கு பார்க்கறதுக்கு முட்டாள்தனமா இருக்குல்ல. வாழ் வச்சிருக்கிறவன், ஈட்டி வச்சிருக்கோம் பின்னால நிக்கிறான், பாட்டு பாடுறவன் முன்னால நிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன யோசிப்போம், எதிரி தாக்குனா இவனுக்கெல்லாம் காயம் வரும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா யோசபாத் ராஜா பாருங்க, பாட்டு பாடுறவங்களை முன்னால விட்டுக்கிட்டு நீ பாட்டு பாடுப்பா, பின்னால யுத்த வீரர்கள் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, இவன் துதி செய்து பாட தொடங்கின உடனே மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் இந்த சேயீர் மலை தேசத்தாருக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். 3 பேரும் சேர்ந்து கூடி வந்துதான் யூதா தேசத்துக்கு விரோதமா எழுப்பி வந்தவன். இங்க பாட்டு பாடி தேவனை துதிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எதிரிகள் ஒண்ண வெட்டிக்கிறான். ஸ்தோத்திரம். அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலை தேசத்தாரை வெட்டி காலி பண்ணிட்டான். இப்ப அம்மோன் புத்திரருக்கும் மோவாபியருக்கும் சண்டை, ஒண்ண சண்டை போட்டுக்கிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை பாடி துதி செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், பிசாசின் ஆவிகள் ஒண்ணு அவங்களே சண்டை போட்டுடுவாங்க. ஆமென், ஆமென். நமக்கு எதிரி இன்னைக்கு யாரு? நம்ம என்ன நினைக்கிறோம், மனுஷன். அப்படியே கிடையாது. நான் சொல்றேன், மனுஷன் மூலமாய் சாத்தான் கிரியை செய்யறது 1% தான்.
1% தான். ஆனா 99 நம்ம சுற்றிலும் வேற கிரியை நடந்துகிட்டே இருக்கு. சாத்தான் வேற விதத்துல கிரியை செய்துகிட்டே இருக்கான். நம்ம யாருக்கு தான் போராடுறோம்னா மனுஷன்ட்டு தான் போராடிட்டு இருக்கோம். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏமன் ஸ்தோத்திரம், உங்களுக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக, எல்லாருக்கும் விரோதமா பல விதங்களில் சாத்தான் சூழ்ச்சி செய்து வந்துகிட்டே இருக்கிறான். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த யோசபாத் ராஜா செய்தது மாதிரி கர்த்தரை பாடி துதி செய்ய ஆரம்பிக்க வேண்டாம். Praise the Lord. Hallelujah. நம்ம பாடி துதி செய்ய ஆரம்பிக்கும் போது சாத்தானே சண்டை வந்துடும். ஆமென். நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா போதும், நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. யோசபாத் ராஜா பாருங்க, இவன் பாடி துதி செய்ய ஆரம்பிப்பா. பின்னால யுத்த வீரர்கள் வருவாங்க. எதுக்கு வருவாங்க யுத்த வீரர்கள்? சண்டை போடுறதுக்கு இல்ல. நீ பாடி துதி செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எதிரிகளுக்குள்ளால சண்டையை உண்டாக்கி அவன் எல்லாம் செத்து போயிடுவான். அவன் அணிந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு வர்றதுக்கு தான் யுத்த வீரர் பின்னால வருவான். Praise the Lord. Hallelujah. அப்ப நம்ம யுத்தம் பண்றதை காட்டிலும் பாடல் துதி எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். வாளை காட்டிலும், ஈட்டியை காட்டிலும், துப்பாக்கியை காட்டிலும், வெடிகுண்டை காட்டிலும் நீ துதிக்கிற துதியின் அபிஷேகம் இருக்கு பாரு, துதியின் வல்லமை இருக்கு பாரு, இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Praise the Lord. Hallelujah. அப்ப என்ன செய்யணும்? வீட்டில் இருந்தாலும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை துதிக்கக்கூடியது நம்முடைய வாய். எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் இருந்தா நல்ல பாட்டு பாடுங்க, சத்தமா பாடுங்க. வெளியே போனாலும் ஆண்டவரை பாடிக்கிட்டே போங்க. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வீட்டில இருந்து சத்தமா பாடினாலும் உங்களை பாகல்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டான். ஏன்னா துனியா வர்க்கே சப் பாகல் ஓகேயா. ஆமே. என்ன காதுக்குள்ளால இருந்து எடுக்கவே மாட்டேங்கிறான். பாத்தீங்களா? காலையில காதுக்குள்ளால வச்ச செவிட்டு மிஷின் ராத்திரி ஆனாலும் தூங்கினாலும் அப்படியே வச்சுக்கிட்டு தூங்குறான். இன்னும் முக்காவாசி செவிடு ஆகி போச்சு காதல. அதுல நீங்க பாடுற சத்தம் ஜோரா பாடுறதான் 1% அவனுக்கு காதல விழும். ஆமே. நடந்துகிட்டே போகும்போது நல்ல பாடுங்க, வண்டியிலே போகும்போது நல்ல பாடுங்க. ஒருத்தனை உங்களை பாகல்னு சொல்ல மாட்டான். ஏன்னா எல்லாருமே பாகல் மாதிரி தான் பேசிக்கிட்டே தான் போறான். ஆமென். காதுல ஒண்ண மாட்டிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போறான். அவனும் என்னமோ செய்துட்டே போறான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் நம்ம ரோட்ல போகும்போது ஏதாவது பாடணும் அப்படின்னா 4 பேர் இப்படி திரும்பி போவான். அப்படின்வான். இப்ப அப்படி கிடையாது. இப்ப அப்படியே கிடையாது. பயப்படாம பாடுங்க. இப்ப எல்லாம் இதெல்லாம் கர்த்தர் நமக்காக செய்து வச்சிருக்கிற கிரியை. ஆமென். அவன் செவிட்டு மிஷினை மாட்டுறது நமக்காகத்தான். நம்ம நல்ல வாயத்திலிருந்து பாடலாம், நல்ல துதிக்கலாம்ல. யோசிக்கிறாங்க, நாங்களும் அதைத்தானே செய்யறோம். செவிட்டு மிஷின் இல்லாம எங்களுக்கு வெளியே போக முடியாது. நல்ல பாடி துதி செய்யக்கூடிய பழக்கம் நமக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்கிறோம். எங்க போனாலும் பாடு, ஆண்டவரை பாடிட்டே இரு, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இரு, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, எந்த இடத்துலையும் தேவனை பாடி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆரம்பி. சங்கீதத்தின் புத்தகம் 63வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 63வது சங்கீதம், சங்கீதத்தின் புத்தகம் 63வது சங்கீதம் 5வது வசனம். யாராவது வாசிங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே உம்மை போற்றும். தேவனுடைய பிள்ளைகளை இங்க பைபிள் சொல்லுது, நினத்தையும் கொழுப்பை உண்டது போல என் வாய், என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே உம்மை போற்றும். ஆமென். ஆண்டவரை துதிக்கும் போது எப்படி துதிக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போயெல்லாம் துதிக்க கூடாது. நல்ல நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டா எப்படி நமக்கு திருப்தியா சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா நமக்கு பிடிச்ச சாப்பாடு ரொம்ப நாளைக்கு பிறகு கிடைச்சிச்சு அப்படின்னா அப்படி அப்படி உட்கார்ந்த இடத்திலிருந்து பிடிச்சு சாப்பிட்டு கிட்டத்தட்ட தொண்டை வரது வரைக்கும் சாப்பிடுவோம்ல சிலர். அதுக்கு பிறகு தண்ணி குடிக்கணும்னாலும் கஷ்டப்படும். இல்லை தண்ணி வேண்டாம், தண்ணி குடிக்க முடியாது அப்படி சாப்பிட்டுட்டு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு அவனுக்கு அந்த டேஸ்ட் சாப்பாடு கிடைச்சிச்சுல. ஸோ அப்போ அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி அந்த ஆனந்த களிப்புள்ள உதடுகள், அந்த சந்தோஷத்துல நிறைந்து
தேவனை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கேட்ட உடனே நம்முடைய உதடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்ச உடனே ஓடி போய் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி கிடைச்சது, இப்படி கிடைச்சது அப்படின்னு. சிலர் நம்ம பேசுறத கேட்கவே மாட்டோம். ஆனாலும் நம்ம சந்தோஷம் தாங்க முடியாம அடக்க முடியாம பேசிட்டு இருப்போம். உடனே வீடியோ காலில் போயிட்டு இப்படி பாருங்க, அப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு. ஸோ சந்தோஷத்தினால அடக்க முடியல. அது மாதிரி தான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சந்தோஷத்தினால் நிறைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் 71ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் சொல்கிறது, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம பாடும்போது, நாம் ஆண்டவரை துதிக்கும் போது நமக்குள் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நடக்கிறது. ஆமென். என்ன நடக்க தெரியுமா? நீங்க ஆண்டவரை பாடும்போது, நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது உங்கள் ஆத்மா கம்பீரிக்கிறது, சந்தோஷப்படுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு தான் பிரச்சனை இருக்கட்டு, 1000 பிரச்சனை நமக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, ஒரு பாட்டு அவன் அப்படியே வாய் திறந்து பாடி முடிக்கும் போது நம்ம துக்கம் எல்லாம் பாதி காணாம போயிருது. பிரச்சனை அங்கத்தான் இருக்கும். ஆனா அந்த பாட்டை முடிக்கும் போது நமக்குள் இருதயத்துக்குள் ஒரு சந்தோஷம், அது நம்முடைய ஆத்மாவுக்குள் வரக்கூடிய சந்தோஷம். நம்முடைய ஆத்மாவுக்குள் வரக்கூடிய சந்தோஷம் தான் இயற்கையான நிரந்தரமான சந்தோஷம். ஆண்டவரை துதிக்கிறவனுக்கும் துதிக்காதவனுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. ஆண்டவரை துதிக்காதவனுடைய மூஞ்ச பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இந்த இருள் அடைஞ்சுக்கிட்டு அப்படி இந்த என்னன்னா இந்த நம்ம சொல்லுவோம்ல, அவன் மூஞ்சில ஈ கூட அசையாது அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவனுடைய இருதயத்துக்குள் சந்தோஷம் இல்லை. எங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கானா, டெய்லி அவனை பார்க்குறேன். டெய்லி 2 வேளையாவது அவனை எப்படி எதிர்க்கு பார்த்துருவேன். அவன் நடக்கும்போது இப்படி தான் இருப்பான். நல்ல ஹைட் வெயிட்டா நல்லா இருப்பான் பார்க்க. அவன் மூஞ்ச பார்த்தா, ஆனா தேவனை துதிக்கிற பிள்ளைகள் கருப்பா இருந்தாலும் சரி, வெளுப்பா இருந்தாலும் சரி, அவங்க முகத்துக்குள் ஒரு பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பிரசன்னம் தேவனை துதிக்காதவனுடைய முகத்துல இருக்கவே இருக்காது. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அவனுடைய ஆத்மாவுக்குள் சந்தோஷம் இல்லை. அதனால தான் வெளிப்புறம் அதை சொல்லுவாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கு அழகுதான் வெளியே தெரியும். நம்முடைய ஆத்மா மகிழ்ச்சியா இருந்தா நம்முடைய முகம் சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும், தேவனை பாட ஆரம்பிக்கணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நாம் பாடும்போது நம்முடைய உதடுகளும் ஆண்டவர் மீட்டுக் கொண்டு நம்முடைய ஆத்மாவும் மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். நம்முடைய ஆத்மாவில் மகிழ்ச்சி உண்டாகத்தான் நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமானது ஆத்மா. பைபிள் சொல்லுது, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். நம்முடைய ஆத்மாவுக்குள்ளால என்ன மாற்றம் நடக்கிறதோ, ஆத்மாவுக்குள் மகிழ்ச்சி உண்டாகுமானால் நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய ஆவியிலும் நம்முடைய மனதிலும் எல்லாத்திலையுமே சந்தோஷம் உண்டாயிரும். அது உண்டாவதற்கு தேவனை பாடி மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம். ஆமென். ஒன்றாவதாக எதற்காக நம்முடைய வாய் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனை பாடி துதி செய்வதற்கு நம்முடைய வாய் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, வேகமாய் முடிக்கிறேன், இரண்டாவதாக ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ரோமர்கள் நிருபம் ஸ்தோத்திரம் 10ஆவது அதிகாரம் 9-10 வசனங்கள் என்னவென்றால், நம்ம உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஏமன் ஸ்தோத்திரம் ரோமர்கள் நிருபம் 10ஆவது அதிகாரம் 9-10 வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாயினாலே நாம் அறிக்கையிட்டால் நமக்குள் இரட்சிப்பு உண்டாகும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏமன் ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு.
ஆமென். அப்ப இயேசுவின் நாமத்தை வாயினால நல்ல சத்தமா அறிக்கையிடணும். அறிக்கையிட்டாதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு என்பது விடுதலை. இவன் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, சாத்தானின் கட்டிலிருந்து விடுதலை எப்பொழுது நடக்கும்னு சொன்னா இயேசுவின் நாமத்தை வாய் திறந்து சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை நம்ம எத்தனை தடவை சொல்றோம்? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கால் தடுக்குச்சுன்னா இயேசுவே அப்படின்னு கூப்பிடுவோம். சிலருக்கு பிரச்சனை வந்த உடனே இயேசுவே இயேசுவே இயேசுவே. அதனால தான் நிறைய நேரம் கால் தடுக்குது, இயேசுன்னு சொல்றதுக்காகத்தான். அப்பவாது இயேசுவேன்னு சொல்லுங்க. ஏன் நிறைய நேரம் பிரச்சனை வருதுன்னா அப்பவாது இயேசுன்னு சொல்லுங்கன்னு தான் சில நேரத்தில் கர்த்தர் பிரச்சனையை அனுப்புறாரு போல இருக்கு. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா எப்பவும் இயேசு என்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒரு விசுவாசி, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு விசுவாசி குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 100 முறையாவது இயேசுவேன்னு சொல்லணும், இயேசுவின் ரத்தம்னு சொல்லணும். எத்தனை முறையாவது? எத்தனை முறை? ஆமா, காலையில் எழும்பணும்னு இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்னு சொல்லு. மத்தியானம் சொல்லு, இரவு நேரத்தில் சொல்லு. நீ சொல்லி பாரு. இயேசுவேன்னு சொன்னாலே சாத்தாமன் பக்கத்துல வரமாட்டான். இயேசுவின் நாமத்துக்கு மட்டும்தான் பிசாசுக்கு பயம். வேற எதை சொன்னாலும் சாத்தான் வந்துடுவான். ஆமென். அல்லேலூயா. சிலதெல்லாம் வந்து கேட்கும், கோழி தரியா, ஆடு தரியா, பண்ணி தரியா, மாடு தரியா? இல்லைன்னா போக மாட்டேன். இயேசுவின் நாமத்தை தர்றேன், இயேசுவின் நாமம்னு சொன்னாலே அதுக்கு பிறகு காணாது. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஏமன் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் நம்மை அறியாமலேயே ஒரு ரட்சிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மை சுற்றிலும் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒன்று வித்தியாசமாய் நடந்து கொண்டிருக்கிறது. எதிரியின் வல்லமைகள்லாம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாய் முடங்கும். அவ்வளவு பெரிய நாமம். வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு நாமம் இருக்கு. அந்த நாமம் தான் இயேசு என்கிற நாமம். தேவனுடைய பிள்ளையே, எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசு என்கிற நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இருந்தால் உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகளின் வல்லமைகள் அழிக்கப்படும். உனக்கு விரோதமாய் எழுப்புகிற அசுத்த ஆவிகளுடைய தந்திரங்கள் எல்லாம் எல்லாமே இயேசு என்கிற நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது அப்படியே அழிக்கப்பட்டு போய்விடா. அதனால குறைஞ்சபட்சம் 100 முறையாவது இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. நீ சொல்லி பாரு, உன் வீட்டுக்குள்ள எந்த அசுத்தாவும் இருக்காது, எந்த பிசாசும் இருக்கக்கூடாது, எந்த போராட்டமும் இருக்காது. இயேசு என்கிற நாமம் அவ்வளவு விலையேறப்பட்ட நாமம். போயிட்டே இருக்கும்போது இயேசுவேன்னு கூப்பிடு. இவன் வீட்டில் இருக்கும்போது இயேசுவேன்னு கூப்பிடு. எப்பவும் இயேசு என்கிற நாமத்தை அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் காலையில் எழும்புற உடனே என்ன செய்வேன்னா ரொம்ப நேரம் இயேசுவே 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 இப்படியே சொல்லு. வேற எதுவும் அதிகமாக சொல்ல மாட்டேன். ரொம்ப நேரம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காகலாம் ஜெபம் பண்றது. இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்ல இயேசுவின் அன்பு நமக்குள் ஆழமாய் கடந்து வருகிறதை நம்மால் உணர முடியும். இயேசுவின் அன்பு நமக்குள் ஊடுருவி கடந்து வருகிறதை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு பிறகு அப்படியே சைலண்டா உட்கார்ந்தாலே அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அதனால தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட வேண்டும். பைபிள் சொல்லுது, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். ரட்சிப்புன்னா என்ன? விடுதலை தான். விடுதலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விடுதலை 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 உண்டாகும். இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடு. முதலாவது, நம்முடைய வாய் எதற்காக திறக்கப்பட வேண்டும் என்றால் தேவனை துதிப்பதற்காக திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாய் எதற்காக திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை சொல்லுவதற்கு திறக்கப்பட வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாய் எதற்காக திறக்கப்பட வேண்டும்? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் மலையின் மேலே ஏறினார். சீஷர்கள் அவரிடத்தில் கடந்து வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் வாயை திறந்து உபதேசம் பண்ண தொடங்கினார். நம்முடைய வாய் எதற்காக திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உபதேசம் பண்ணுவதற்காக, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக நம்முடைய வாய் திறக்கப்பட வேண்டியது அவசியம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பேசணும்? சிலர்லாம் போனை எடுத்துட்டாங்கன்னு வைங்களாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்னத்தான் தெரியல. அது ஒரு கிருபைன்னு நினைக்கிறேன் நான். ஆமே, என்னாலெல்லாம் 2-3 நிமிஷம் முஸ்கில். அதுக்கு மேல எல்லாம் பேசணும்னா நான் போனை தூக்கி வச்சிருவேன். அப்படி நார்மலாவே போன் காதல வச்சு பேசுறது கிடையாது.
வந்து போன வந்து ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுக்கிடுவேன். போட்டுட்டு கடகடா பேசி முடிக்கணும்னு தான் நான் நினைப்பேனே தவிர அதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. ஆமாம். சிலர் பார்த்தீங்கன்னா பெடு சாலு ஆயிட்டுன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணவங்களுக்கு முடியவே முடியாது. கட இந்த நீரூற்று பார்த்துக்கிங்கன்னா அப்படியே பாய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சிலருக்கு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோன் எடுத்து இவ்வளவு நேரம் வாய் திறந்து பேசுகிற உனக்கு கொஞ்ச நேரம் வாயை திறந்து இயேசுவின் சுவிசேஷத்தை ஒருத்தருக்கு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் வார்த்தையை உபதேசித்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். படுபடு பண்றதுக்கு வாயை திறக்கிற நீ இன்னையிலிருந்து வேதம் சொல்லுகிறது இயேசு எதுக்கு வாயை திறந்தாருன்னா ஏமன் ஸ்தோத்திரம் உபதேசம் பண்ணுவதற்கு, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை சொல்லுவதற்கு, பிதாவுக்கு அடுத்த காரியங்களை சொல்லுவதற்கு, உபதேசம் பண்ணுவதற்கு, ஏமன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு வாயை திறந்தார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாய் திறக்கப்படணும் சுவிசேஷம் அறிவிக்கிறது. நீ வாயை திறந்து சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். நீ வாயை திறந்து சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம் அவனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நீ வாயை திறந்து சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷத்தின் வார்த்தை அவனை மரணத்திலிருந்து காப்பாற்றும். அவனுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங், ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும். நீ வாயை திறந்து சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம் அவனை நரகத்திலிருந்து காப்பாற்றும் என்பதை புரிந்துக. அதனால தேவனுடைய பிள்ளையை உன் வாயை திறக்கணும். நல்ல திறந்து சுவிசேஷத்தை அறிவி, மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாயை திறந்து ஏமன் ஸ்தோத்திரம் உபதேசம் பண்ண ஆரம்பி. அவன் தப்பு பண்றான்னு சொல்லு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு. எப்படியாவது அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான வார்த்தைகளை உன் வாயிலிருந்து பேசுவதற்கு இந்த நாட்களில் நீ வாயை திறக்க ஆரம்பி. 3 காரியங்கள். ஐமன் ஸ்தோத்திரம். ஏமன் 3 காரியங்களுக்காக நம்முடைய வாய் திறக்கப்படணும். ஒன்றாவது ஆண்டவரை துதிக்கிறதுக்காக. 2வது நம்முடைய வாய்களை திறக்கணும். ஏமன் நமக்கு விடுதலை உண்டாக, ஏமன் ரட்சிப்பு உண்டாக, இயேசுவின் நாமத்தை சொல்லுவதற்கு வாயை திறக்கணும். 3வது ஏமன் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நம்முடைய வாய்களை திறப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். இருக்கிறதுக்கு எல்லாரும் எழுந்திருக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நம்முடைய வலது கருத்து வானத்துக்கு உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் துதிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாய் திறக்கப்பட வேண்டும். உன்னால வாய் திறக்க முடியலனா உனக்குள் பாவம் இருக்கிறது. உன்னால வாய் திறக்க முடியலனா சாத்தானால கட்டப்பட்டிருக்கிற வலது கருத்து வானத்துக்கு உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி, இயேசுவேன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பி. இயேசுவேன்னு சொல்லி தேவனை உயர்த்த ஆரம்பி. உன் வலது கருத்து வானத்துக்கு உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இயேசுவே ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகளின் நடுவில் இறங்கி வரக்கூடிய துயாதி துயவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி சொல்ல, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லு ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ துதிக்கிற துதியின் சத்தம் மற்றவர்களுக்கு கேட்கணும். ஹல்லேலூயா. ஏமன் நீ துதிக்கிற துதியின் சத்தம் மற்றவர்களுக்கு கேட்கணும். நீ துதி செய்ய ஆரம்பி, துதித்து பாட ஆரம்பி. ஏமன் ஹல்லேலூயா. 2 நாளாகும் 5வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஏமன் சாலமோன் ராஜா ஏமன் தேவாலயத்தில் பாடி துதி செய்ய ஆட்களை ஏற்படுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்த போது வேதம் சொல்கிறது, தேவாலயத்தில் தேவ மகிமை இறங்கினது. ஆசாரிகள் நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவ பிரசன்னம் இறங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ தேவனை பாடி துதித்து ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது தேவ ஆலயமாகிய உன் சரீரத்துக்குள்ளாக தேவ மகிமை இறங்கி வர ஆரம்பிக்கும். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். சாலோமோனுடைய ஆலயத்தில் பாடி துதிக்கும் போது தேவ மகிமை இறங்கினது போல இந்த சரீரத்திலிருந்து நீ பாடி துதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சரீரத்தில் தேவ மகிமை இறங்கி வர ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கரங்களை தட்டி வாய்கள் திறந்து யெகோவா ஈரே சத்தமா பாருங்க. எல்லாமே பார்த்து கொள்வீர். கரங்கள் சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து என்னோடு வெற்றி தருவேன்.
வெற்றி தருவே யெகோவா என்னாலும் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே சொல்லுங்க. கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தரோடு துதித்திடுவே. இந்த பகல் நேரத்தில் நீ தீர்மானம் பண்ணிக்கொள். உன் வாயை விரிவாய் திறந்து துதிக்கிறதுக்கும் தேவனை பாடுவதற்கும் ஒரு தீர்மானம் பண்ணிக்க. எங்க இருந்தாலும் வாய் திறந்து கத்தர துதி, வாய் திறந்து கத்தர பாடு. உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீ காண்ப. நீ பாடும் சத்தம் மற்றவர்கள் காதுகளில் கேட்கட்டும். அது அவர்களுக்கு விடுதலையை உண்டாக்கி கொண்டே இருக்கும். இரண்டாவது, நீ எதற்காக வாயை திறக்கணும்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தை உச்சரிப்பதற்காக. இயேசு என்கிற நாமத்தை சொல்லு. உனக்கு ரட்சிப்பு நடந்துகிட்டே இருக்கும், விடுதலை நடந்துகிட்டே இருக்கும். மூணாவது, நீ வாயை திறக்க வேண்டியது எதற்குன்னா, சுவிசேஷம் அறிவிக்க, உபதேசம் பண்ண. வலது கருத்த வானத்துக்கு நிற உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் வாய்களை நான் திறக்கிறதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒரே ஒரு நிமிஷம் கரத்தை உயர்த்தி அப்படியே சொல்ல, ஆண்டவரே என் வாய் திறக்கப்படட்டும். ஆண்டவரே ஆனந்த கழிப்புள்ள உதடுகளினாலே உம்மை துதிப்பதற்கு என் வாய்களை திறந்தருளும். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் தர. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை தொடர்ந்து இருக்கட்டும். இந்த வார்த்தைகளின்படி எங்கள் வாய் திறக்கப்படட்டும். எங்களை பார்த்து நீர் சொல்லும் எப்பா திறக்கப்படுவதாக. அப்படியே எங்கள் வாய்கள் திறக்கப்பட்டு தேவனை துதிக்க, இயேசுவின் நாமத்தை சொல்ல, ஆண்டவரே உபதேசிக்க, சுவிசேஷம் அறிவிக்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வரோம். உங்களுடைய கரங்கள் அர்ப்பணிக்க, உங்களுடைய வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் உங்களில் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.